Hello to everyone, welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் பாசிவ் சென்டென்சஸ் தான் டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய தமிழ் வாக்கிங்கில் ஆங்கிலத்தில் லெட்டை பயன்படுத்தி எப்படி பாசிவ் சென்டென்சஸ்லாம் பேசலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் subscribe this channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a like button. Okay, let's get started. இங்க இருக்க தமிழ் வாக்கியங்களை நம்ம எந்த ஸ்ட்ரக்சர்ல எழுத போறோம் அப்படின்னா லெட்டர் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் நாட் பிளஸ் பி பிளஸ் பி3 ஃபார்ம். இது எல்லாமே என்ன அப்படின்னா பாசிவ் சென்டென்சஸ் தான். ஸோ புத்தகம் திறக்கப்படாமல் இருக்கட்டும், மிட்டாய் கொடுக்கப்படாமல் இருக்கட்டும், பூக்கள் பறிக்கப்படாமல் இருக்கட்டும், உண்மை சொல்லப்படாமல் இருக்கட்டும், இது எல்லாமே பாசிவ் சென்டென்சஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸை இப்போ எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்றத பார்க்க போகணும். இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா இங்கே பொருள் கிடையாது. ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னா இல்லை ஃபுட்பால் அப்படின்றது என்னது ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா வேர்பில் நம்ம வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டோம் அப்படின்னா ஃபுட்பால். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டஸ் ராஜ் பிளே அப்படின்னா ராஜ் பிளேஸ் ஃபுட்பால். அப்போ ஃபுட்பால் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டை நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? புத்தகம் திறக்கப்படாமல் இருக்கட்டும். ரூல் படி என்ன பண்ணணும்? லெட். ஸோ லெட் ஆப்ஜெக்ட். இங்கே ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கு அப்படின்னா புத்தகம். லெட் த புக். திறக்கப்படாமல் எல்லாமே நெகட்டிவாக எழுத போகிறோம். அதனால என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நாட். பி இருக்கட்டும் சொல்கிறோமா? லெட் த புக் நாட் பி. திறக்கப்படாமல். இவங்க பி3 ஃபார்ம் என்ன? பி தானே. பி பிளஸ் பி3 ஃபார்மா? ஓபன். புத்தகம் திறக்கப்படாமல் இருக்கட்டும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா லெட் த புக் நாட் பி ஓபன்டு. மிட்டாய் கொடுக்கப்படாமல் இருக்கட்டும். லெட். மிட்டாய் என்ன சொல்றோம்? சாக்லேட். ஸோ லெட் a chocolate. Not be கொடுக்கப்படாமல். அதனால என்ன பண்றோம்? not be given. B3 ஃபார்மா? let a chocolate not be given. பூக்கள் பறிக்கப்படாமல் இருக்கட்டும். let the flowers not be plucked. Let the flowers not be plucked. உண்மை சொல்லப்படாமல் இருக்கட்டும். Let the truth not be சொல்லப்படாமல். என்ன சொல்லலாம்? told. B3 ஃபார்ம். let the truth not be told. உண்மை சொல்லப்படாமல் இருக்கட்டும். let the truth not be told. Fifth one, உணவு சமைக்கப்படாமல் இருக்கட்டும். let the food not be cooked. உணவு சமைக்கப்படாமல் இருக்கட்டும். let the food not be cooked. இந்த விஷயம் விவாதிக்கப்படாமல் இருக்கட்டும். let இந்த விஷயமா? அதான் ஆப்ஜெக்டா? let the matter not be discussed. let the matter not be discussed. இந்த விஷயம் விவாதிக்கப்படாமல் இருக்கட்டும். let the matter not be discussed. அவனை ஏமாற்றப்படாமல் இருக்கட்டும். let
அவனை இதுதான் ஆப்ஜெக்ட். ஹிம் நாட் பி. let him not be fooled. அவனை ஏமாற்றப்படாமல் இருக்கட்டும். let him not be fooled. கதவு தாளிடப்படாமல் இருக்கட்டும். let the door not be locked. கதவு தாளிடப்படாமல் இருக்கட்டும். let the door not be locked. மாம்பழங்கள் சாப்பிடாமல் இருக்கட்டும். இது எப்படி எழுதலாம்? let the mangoes not be eaten. வேலை செய்யப்படாமல் இருக்கட்டும். let the work not be completed. விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கட்டும். let the applications not be filled. விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கட்டும். let the applications not be filled. அந்த பெட்டி திறக்கப்படாமல் இருக்கட்டும். இது எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். let the box not be opened. அந்த பெட்டி திறக்கப்படாமல் இருக்கட்டும். let the box not be opened. மாம்பழங்கள் சாப்பிடாமல் இருக்கட்டும். let the mangoes not be eaten. வேலை செய்யப்படாமல் இருக்கட்டும். let the work not be completed. விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கட்டும். let the applications not be filled. அந்த பெட்டி திறக்கப்படாமல் இருக்கட்டும். let the box not be opened. இது உங்களுக்கான ஹோம்வொர்க். கதவு திறக்கப்படாமல் இருக்கட்டும். புத்தகம் கொண்டு வரப்படாமல் இருக்கட்டும். இதற்கான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். மீட் யூ அகைன்.